அரக்கர்களின் நிணமும் இரத்தமும் வேள்வித்தீயில் விழாமல் காக்க ராமபிரான் அம்புகளால் ஒரு கூடாரம் அமைத்தான். வணக்கம் நண்பர்களே. முந்தைய பாடலில் அரக்கர்களின் அட்டகாசத்தை கண்ட இளையவன் இலக்குவன் சினம் பொங்கினான். தேவர்களுக்கு தலைவனே, இப்பொழுதே இந்த அரக்கர்களின் உடல் துண்டங்களாகி கீழே விழுவதை காண்பாய் என்று ராமனை வணங்கி சபதம் செய்தான் அல்லவா? இலக்குவனின் வீரத்தையும் சினத்தையும் கண்ட ராமபிரான் அவன் மனதை புரிந்து கொண்டான். ஆனால் அவனின் சினம் அரக்கர்களை அழிப்பதோடு நின்றுவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தான். முனிவர்கள் நடத்தி வரும் வேள்வியின் புனிதத்தன்மை கெட்டுவிடக்கூடாது என்றொரு எண்ணம் ராமனின் மனதில் ஓடியது. அரக்கர்கள் சண்டையின் போது அவர்களின் உடல் பாகங்களும் இரத்தமும் வேள்வித்தீயில் விழுந்துவிட்டால் அது பெரும் அபசகுணமாகிவிடும் என்று ராமன் அஞ்சினான். அந்த ஒரு நொடியில் தாமரை கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா? தூமவேல் அரக்கர்தம் நிணமும் சோரியும் ஓமவெங் கனலிடை உகும் என்று உண்ணி அத்தாமரை கண்ணனும் சரங்களே கொடு கோமுனியிருக்கை ஊர்கூடமாக்கினான். தூமவேல் அரக்கர்தம் நிணமும் சோரியும். ஆம், புகை கக்கும் வேலாயுதங்களை தாங்கிய அந்த அரக்கர்களின் உடலிலிருந்து சிதறும் சதையும் கொதிக்கும் இரத்தமும். அடேயப்பா, எண்ணி பார்க்கவே நடுக்கமாக இருக்கிறதல்லவா? ஓமவெங் கனலிடை உகும் என்று உண்ணி, ஆம், இந்த அரக்கர்களோடு போர் புரியும்போது அவர்களின் சதை கண்டங்களும் இரத்தமும் தூய்மையான அந்த யாக தீயில் விழுந்து அதன் புனிதம் கெட்டுவிடுமோ என்று ராமபிரான் தன்னுடைய ஆழ்ந்த சிந்தனையால் உணர்ந்து கொண்டான். எவ்வளவு பெரிய பார்சிட், எவ்வளவு பெரிய நுட்பம்! அப்படி எண்ணியவனாய் அத்தாமரை கண்ணனும், ஆம், கருணை ததும்பிய அந்த தாமரை மலர் போன்ற கண்களையுடைய ராமபிரான் ஒரு நொடியில் எடுத்த முடிவுதான் எவ்வளவு அபாரமானது! சரங்களே கொடு. தன்னுடைய வில்லிலிருந்து அம்புகளை எடுத்து, சாதாரண அம்புகளா அவை? இல்லை, அவை ராமனின் திருக்கரங்களில் இருந்து புறப்பட்ட தெய்வீக அம்புகள். அந்த அம்புகளை கொண்டு கோமுனியிருக்கை ஓர் கூடமாக்கினான். அரச முனிவரான விஸ்வாமித்திரர் அமர்ந்து வேள்வி நிகழ்த்தி கொண்டிருந்த அந்த புனிதமான இடத்தை யாரும் எதிர்பாராத விதமாக சில கணங்களிலேயே ஒரு அம்பு கூடாரமாக மாற்றிவிட்டான். ஆம், அம்புகளாலேயே ஒரு கூரை வேய்ந்து ஒரு சுவர் எழுப்பி அந்த யாகசாலையை முற்றிலுமாக அரக்கர்களின் தீட்டிலிருந்து, அவர்களுடைய சதை துண்டுகளிலிருந்தும் இரத்தத்திலிருந்தும் காப்பாற்றினான். இது வெறும் அம்புகளால் அமைக்கப்பட்ட கூடாரம் அல்ல. இது ராமனின் ஞானம், அவனது அரவணைக்கும் குணம், அவனது தெய்வீக சக்தி இவற்றின் வெளிப்பாடு. சண்டை தொடங்குவதற்கு முன்னரே விளைவுகளை உணர்ந்து அதற்கு தகுந்த பாதுகாப்பை ஏற்படுத்திய ராமனின் லீலையை என்னவென்று சொல்வது? கம்பர் பெருமான் இங்கு ராமனின் இறைத்தன்மையை மிக அழகாக வெளிப்படுத்துகிறார். ஆம், எந்த ஒரு தீட்டும் அந்த வேள்வி தீயை அண்டவிடக்கூடாது என்பதற்காக ராமபிரான் எடுத்த இந்த அற்புத காரியத்தை பார்த்த முனிவர்கள் வியந்து போயினர். அடுத்து என்ன நடக்கப் போகிறது? இந்த அரக்கர்களின் அட்டகாசத்தில் இருந்து யார் தங்களை காப்பாற்றப் போகிறார்கள் என்று முனிவர்கள் அஞ்சத் தொடங்கினர். அடுத்த பாடலில் அந்த காட்சியை நாம் காண்போம்.